கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து அடுத்த 15 தினங்களுக்கு தினசரி 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட காவிரி மேலாண்மை வாரியம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதுவரை காவிரியில் அந்த தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை. இந்த நிலையில் டெல்லி சென்றுள்ள கர்நாடக மாநில முதல்வர் DK சிவகுமார் இன்றைய தினம் அந்த உத்தரவுக்கு பிறகு ஒரு கர்நாடகாவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் இந்த உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினார். அதுபோல் இன்று காலை சுமார் ஒரு 11:30 மணி போல் கர்நாடகாவை சேர்ந்த உயர் வழக்கறிஞர்கள் குழு மற்றும் ஒரு சில உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினார். அதாவது கர்நாடகத்தில் போதிய நிலையில் அணைகளில் குறைந்த அளவில் நீர் உள்ளது. இந்த நிலையில் ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் 3000 தண்ணீரை சொல்வது கிட்டத்தட்ட 4.5 TMC தண்ணீர் செல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த அளவு தண்ணீர் கொடுக்கும்போது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் என்பதால் முறையாக இந்த காவிரி மேலாண்மை மேல்முறையீடு செய்யலாம் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவுக்கு அடுத்த கட்டமாக வழக்கறிஞர்கள் குழு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் சற்று முன்பு காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அடுத்து இந்த காவிரி மேலாண்மை வாரிய உத்தரவுப்படி தண்ணீரை திறந்து விடுவது இல்லை என்று உறுதியாகியுள்ளது. அதாவது தொடர்ந்து இந்த கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளில் போதுமான தண்ணீர் இல்லை, அந்த நீர்வரத்தும் குறைவாக உள்ளது, போதிய அளவு மழை இல்லை என்ற காரணங்களை கூறி மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதே நேரத்தில் வரும் 3ஆம் தேதி தமிழக முதல்வர் கூட பெங்களூர் வருவதாக ஒரு நேரம் நியதியாகியுள்ளது. அவர் வரும்போது வேண்டுமென்றால் கர்நாடகத்தின் அணைகள் மற்றும் கர்நாடகத்தின் தற்போதுள்ள நிலைமை குறித்து எடுத்துரைக்கலாம் என்று கூட ஒரு முடிவாகியுள்ளது. மொத்தத்தில் நேற்றைய தினம் அந்த காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டபடி 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவதில் கர்நாடகம் பின்வாங்கியுள்ளது. இதே நேரத்தில் இந்த உத்தரவை கண்டித்தும் தண்ணீர் எக்காரணம் கொண்டும் தமிழகத்துக்கு திறந்துவிடக் கூடாது என்று கர்நாடக மாநில மண்டியா மற்றும் மைசூர் மாவட்ட விவசாயிகள் நேற்று முதல் போர்க்கொடி தூக்கி அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்று பெங்களூரு மைசூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலையில் உருண்டு அங்க பிரதட்சணம் செய்து விவசாயிகள் தமிழகத்துக்கு தண்ணீர் கூடாது என்று போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து பதட்டம் அதிகரித்ததன் காரணமாக தற்போது கிருஷ்ணராஜசாகர் அணை பகுதியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். எந்த நேரமும் தண்ணீர் திறந்து விடுவார்கள் என்றதால் அந்த விவசாயிகள் மண்டியா மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து அந்த அணை பகுதியில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மொத்தத்தில் இந்த 3000 கனஅடி தண்ணீரை திறந்து விடுவது சம்பந்தமாக கர்நாடகம் தற்போது மேல்முறையீடு செய்ய முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. ராதிகா.